வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாஃப்டான ரவா உப்புமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடசட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. ஒரு டம்ளர் ரவையை எடுத்து அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. பொன்னிறவா வறுத்து எடுத்துடுங்க. அப்புறம் ஒரு வடசட்டியிலைங்க கடுகு, கடலப்பருப்பு போடணுங்க. கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா கடலப்பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அது வந்ததுக்கப்புறம் தாங்க பார்த்திங்கன்னாங்க உளுத்தம்பருப்பு போடணும். கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா செவக்காமல் இருந்தோமா பார்த்திங்கன்னா அது இது அதுக்கு முன்னாடி இப்போ உளுந்தம்பருப்பு போட்டோமாங்க, உளுந்தம்பருப்பு தீஞ்சு போயிடும். இப்போ உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணுங்க, பச்சை மிளகாய் போடணும். இந்த உப்புமாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது இஞ்சி தான். இஞ்சி ஒரு விரலளவு சின்ன ஒரு இதளவு எடுத்து 2-3 துண்டாக நறுக்கி போட்டுடணுங்க. வெங்காயம் ஒரு 2 இல்லை 3 வெங்காயங்க. வெங்காயம் நிறையா போடுற வரைக்கும் உப்புமா நல்லா சுவையாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் எடுத்துங்க, அது நீட்டமாக அரிஞ்சு போடணுங்க. போட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. 2 டம்ளருக்கு கரெக்டாக இருக்குங்க. 1/2 டம்ளர் சேர்த்தி ஊற்றலாங்க. சேர்த்தி ஊட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவை உப்புமா சாஃப்டாக வரும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு ரவையை பூந்தூவலாக அப்படியே தூவணுங்க. ரொம்ப அப்படியே எடுத்து கொட்டினோமா கட்டி தட்டிடுங்க. பூந்தூவலாக எடுத்து தூவும்போது சிம்மில் வச்சு பண்ணும்போது ரவை நல்லா வெந்து வருங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறத விட்டோம்னா கட்டி பிடிச்சிக்கும். ஸோ கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவை வெந்து இந்த தண்ணியெல்லாம் ரவை வேகத்துக்கு எடுத்து இஞ்சி நல்லா பக்குவமாக வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருந்தோங்க. சிம்மில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு வெந்து வரும். வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓரம்லாம் வந்து அடி வேணால் பிடிக்கிறாப்புல வரும். அப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, இல்லை நெய் ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக வந்து 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றும்போது பார்த்திங்கன்னாங்க ஊற்றிட்டு ஒரு பெரட்டும்போது பார்த்திங்கன்னாங்க வடசட்டியில் வந்து ஒட்டாமல் வரும். இதுதான் வந்து பக்குவம். இதுதான் வந்து பதங்க. உப்புமா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னாங்க ஒரு கொஞ்சம் கூட வடசட்டியில் ஒட்டலை இல்லைங்களாங்க. ஆனால் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும். அதுக்கு முன்னே வெங்காயம் தாளிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் மட்டும்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ரவா உப்புமா ரெடிங்க. ரவா உப்புமா வந்து சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க. இந்த 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றும்போது சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க.